பல சபையில போய் கேட்டு பாருங்க, விசுவாசியா சொல்லும். வெளியே இருக்கிறவனே சொல்ல வேண்டாம், உள்ள விசுவாசியா சொல்லும். இதெல்லாம் கஷ்டம். சபை சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு, சபை ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு, சபை ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு. சபைக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விசில் ஊதுறது, அப்படியே கலர் கலரா லைட்டை போட்டு குத்தாட்டம் போடுறது எல்லாம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள இருக்குதா? எண்ட் ஆஃப் த டே நியாய தீர்ப்புல சபை பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சர்ச்சை. அப்ப சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த ஏரியாலேயே பெரிய சர்ச்சா இருக்கணும், அப்படியே 5000 பேர் ஒன்னா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையா இருக்கலாம். ஆனா தேவ திட்டமான்னு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு தெரியணும் இல்ல, இத்தனை ஆத்துமாவை என்னால பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு உன்னை பத்தி உனக்கு தெரியணும் இல்ல. அதுதான் உண்மையிலேயே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. வெறும் கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? கூட்டம் 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 வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாம வச்சு பல இடங்கள்ல ஊழியக்காரனால விசுவாசியை பார்க்கவே முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த டிஓ எல்லாம் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர்ஸ் சொல்லி வருவாங்க. வந்த உடனே அவங்க நேரா ஸ்டூடெண்ட் கிட்ட போக மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்டோடைய அவனுடைய தன்மை என்ன, எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து கேட்பாங்க? டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தியும் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமா தானே? சொல்லணும். ஒரு வார்டுக்குள்ள டாக்டர் வந்த உடனே அந்த வார்டு இன்சார்ஜ் ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட கேட்பாரு ஒரு பேஷண்ட்டை பத்தியும். அந்த பேஷண்ட்டை பத்தி அந்த நர்ஸ் என்ன செய்யணும்? சொல்லணும். இவருக்கு போட்டாச்சு சார், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, இவருக்கு இந்த மெடிசன் கொடுத்துருக்கு, இவர் தாங்கும், இது நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இது தேரவே தேராது. அந்த நர்ஸ் கரெக்டா என்ன செஞ்சிருவாங்க? சொல்லுவாங்க. ஆமா தானே? அப்ப தேவன் வரும்போது கணக்கு கேட்பார் தானே. மெய்ப்பனுக்கு ஆடை பத்தி தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மெய்ப்பனுக்கும் அந்தந்த ஆடுகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும். He must know about his, அந்த ஆட்டை குறித்து எல்லா விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? You are fail. நீங்கள் இப்போ சொல்றேன், உங்க சபை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் லிமிட்டட் வெர்ஷன் தான் கரெக்ட். அன்லிமிட்டட் என்னைக்குமே ஆபத்து. சாப்பாடா இருந்தா கூட சரி, அன்லிமிட்டட் சாப்பிட்டீங்க முடிஞ்சீங்க. லிமிட்டடா சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லது. சாப்பிடும் போது தெரியாது, ஒரு நாள் வரும் இடதுபுறமும் வலதுபுறமும் பல்லுக்கி பெருக்கி, அதான் ஆசீர்வாதம். இந்த வாக்கு தத்துவம் உடம்புக்கு உள்ளது அல்ல, இந்த வாக்கு தத்துவம் வேறு ஒன்றுக்குரியதுன்னு தெரியுது இல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும், சபை எண்ணிக்கையில் பெருகுவது முக்கியம் அல்ல, சபை ஆவியில பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நீ எத்தனை சபைகளுக்கு நடுவில் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும்னா என்ன தெரியுமா? மரியாள் வந்து அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? பெரிய ராஜா வீட்டு பொண்ணுன்றதுக்காகலாம் இல்ல. அந்த இடத்துல பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணிடுச்சு. நீ ஏழை குடும்பமாக இருந்துட்டு போ மரியாள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா மரியாள் ஏழை குடும்பம் தான், புறா குஞ்சு தான் கொண்டு போய் பலி கொடுத்தாங்க. ஏழை குடும்பமா இருந்துட்டு போ, என்ன வேணா இருந்துட்டு போ மரியாள். ஆனா உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன்னை கோடீஸ்வரி ஆக்கிறதுக்கு அல்ல, ராஜாவை பெற்றெடுப்பதற்காக உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அதுதான் சர்ச். சபை என்பது கோடீஸ்வரர்களை உருவாக்குற இடம் அல்ல, இயேசு ராஜாவுக்கு மனவாட்டிகளை உருவாக்குகிற இடம். நீ மனவாட்டியா மாறணும். இந்த வாக்கு தத்தங்கள் எதுவும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படவே இல்லை. இந்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப பூமியில எனக்கு ஆசீர்வாதமே இல்லையா? இப்போ சொல்றேன், பூமியில இருக்கிறதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை, நீட், தேவை. உங்களுக்கு ட்ரெஸ் தேவை, கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு சைக்கிள் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். டூ வீலர் வண்டி தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் வந்து கார் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். இது எல்லாமே நீடு. இப்ப எப்படி கார் ஆசீர்வாதமா மாறும்? ஒரு நாள் வரும், உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? பரலோகம் கொடுக்கலன்னு திருப்பி சொல்ல, நீட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் blessing. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கடைசி காலத்துல உங்கள் நீட blessing-ஆ மாத்திட்டாங்க.
ஆசீர்வாதமா மாத்திட்டு அந்த தேவையே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி 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 நீங்கள் எது ஆசீர்வாதம்ன்றதே தெரியாம போயிட்டீங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் அபவுட் தி வேர்ல்ட். உலகத்துல இருக்கிற எந்த ஸ்திரீயை விட மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மரியாள் ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? உலகத்துக்கே மரியாள் என்னவா இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்காங்க. எந்த விதத்துல? எந்த விதத்துல? பணக்காரங்களா ஆனதுனாலயா? அவங்க பணக்கார ஆனாங்களா? இல்ல. வீடு வாங்கினதுனாலயா? இல்ல. இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிச்சதுனாலயா? இல்ல. அவங்க எதுல ஆசீர்வாதமானாங்க தெரியுமா? இயேசுவை பெற்றெடுத்ததுனாலே. அந்த blessing தான் உங்களுக்கு எனக்கு இருக்குங்கிற. இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் தேவையையும் அவர் சேர்த்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதையும் தருவாரு. இப்ப என்ன தராம விட்டுட்டாரு நமக்கு? எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு? இல்ல ட்ரெஸ் கொடுக்காம விட்டாரா? சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரா? போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்காரு. போதுங்கிற அளவுக்கு தான் ட்ரெஸ் இருக்கு. ஒரு 4 செட்டாவது இருக்கா இல்லையா? பீரோவை திறந்தா இருக்குதானே? அங்கங்க 2 செட் இல்லாதவங்களுக்கு மத்தியில கர்த்தர் 4 செட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலத்தில் அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் நாம் இருந்தோம். ஒரு காலத்துல போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் துணி ஒண்ணு காஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒண்ணு போட்டிருப்போம். அந்த அளவுல இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், கரண்ட் இல்லாத வீட்டுல வாசல்ல படுத்திருந்தோம், உள்ள படுக்க முடியாது. அந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது அபிரிதமானது. இன்னும் ஆண்டவர்கிட்ட அதை கொடுங்க, இதை கொடுங்க. இப்படி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உலக பிரகாரமா கணக்கு பண்ணாத. நீங்க யோசித்து பாருங்க, மோசே எகிப்தில் இருக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்டானா, வனாந்தரத்துக்கு வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டானா? அதுதான் ஆசீர்வாதம். அங்க வந்தா எகிப்தில் இருக்கும் போது அவன் கொலகாரனா இருந்தான். வனாந்தரத்துக்கு வந்த போது 5.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை வனாந்தரத்திலிருந்து பரலோகத்துக்கு நேராக, கானானுக்கு நேராக நடத்துகிறவனாய் காணப்பட்டான். எது blessing? அதான் blessing. இன்னைக்கு நாம் சபை, எல்லா சபைகளுக்குள்ளேயும் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, உங்க சபை மேல ஒரு மரியாதை வரணும்னா, ஒரு மதிப்பு வரணும்னா, நீங்க எதுல உயர்ந்திருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கணும், வசனத்துல உயர்ந்திருக்கணும். எந்த மூலையில இருக்கிறவனும் சொல்லணும், அந்த சர்ச்சுக்கு போங்க, அங்க சத்தியம் இருக்குன்னு சொல்லணும். நான் சொல்றேன், சத்தியம் உங்களிடத்தில் இருக்குமானால் எந்த மூலையில் இருந்து ஜனங்கள் உங்கள் சபையை நோக்கி ஓடி வருவார்கள். காரணம், இது சபை சத்தியத்துக்கு பஞ்சகாலம். இது சத்தியத்துக்கு பஞ்சகாலம். ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம் இல்லையா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, தண்ணீரினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்னு கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் இது. உங்ககிட்ட மட்டும் சத்தியம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்கிறவங்களும் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வரும்போது அதான் இப்ப சொல்றேன், அநேக யங்ஸ்டர்ஸ் வராங்க. பெரியாள் ஆகணுன்றதுக்காக ஊழியம் பண்ணாதீங்க. ஊழியம் பெரியாள் ஆகிறதுக்காக பண்றது இல்ல. ஊழியம் என்பது சர்வெண்ட், சர்வ் பண்றது. எஜமானுக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கிறோம். இங்க நான் பெரியாளாவதற்கு ஊழியத்துக்கு வரவில்லை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அதுக்குதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதே ராங் டைரக்ஷன், ராங் டைமென்ஷன் அல்லது ராங் மோட்டிவேஷன். என்னது? நான் ஊழியத்துல பெரியாள் ஆகணும். ஆகாத. கர்த்தரை பெரியாளாக்கு, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. உன்னை பேரை பெருமைப்படுத்துவதை அவர் பார்த்துக் கொள்வார், அது அவருடைய வேலை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாத்துவேன். எல்லா சபைகளுக்குள்ளேயும் உன் சபையை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா மாத்துவேன். உலக பிரகாரமாய் அல்ல, உலக பிரகாரமான தேவை சந்திக்கப்படும். அந்த தேவை குறைவில்லாமல் கிடைக்கும். நமக்கே தெரியும் தானுங்க, ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2 சேர் வாங்கணும். நமக்கே தெரியும் தானே. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியாதா? தெரியும் தானே. ஒரு 4 பேர் கூட வந்தா அரிசி கூட போடணும்னு தெரியும் தானே. நமக்கே தெரியும் போது பரலோகத்தின் தேவனுக்கு தெரியாதா? எண்ணிக்கையை கொடுக்கிற தேவன் இடத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவர் இருக்கிறார். நீ இடத்துக்கு ஊழியம் பண்ணாத, தேவனுக்கு ஊழியம் பண்ண. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மரியாள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்த்தார். அதான் மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, ஆசீர்வாதத்தின் குழந்தை பிறந்துடுச்சு, உலகத்தையே காப்பாற்ற போகிற குழந்தை பிறந்துருச்சு. இப்ப ஆண்டவர் சர்ச்சை கொடுத்துட்டாரு,
உங்களுக்கு காரியங்களை எல்லாம் கர்த்தர் செஞ்சிட்டாரு, அதனால எல்லாமே பீஸ்ஃபுல்லா போகுமா? எல்லாம் பீஸ்ஃபுல்லா போகுமான்னா திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு யோசேப்பை பார்த்து, 1.5 வருஷம் ஆயிருக்கு, ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆயிப்போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ எடுத்துட்டு பிள்ளையை தூக்கிட்டு எங்க ஓடிடு? எகிப்துக்கு ஓடிடு. அடுத்து வாசிங்க, 21வது வசனத்தை வாசிங்க. 21. பிள்ளையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துல இருந்து திருப்பி எங்க வந்திருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல்ல இருந்து எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. இப்ப எகிப்துல இருந்து எங்க வராரு? இது என்னங்க இது வேலை? இது சொப்பனத்துல பேசுனீங்க யோசேப்பு கிட்ட, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஐயப்படாதே, சேர்த்துக்கோனீங்க, நானும் சேர்த்துக்கிட்டேன், குழந்தையும் பிறந்துருச்சு, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டா நடந்துட்டு இருக்கு. என்ன திடீர்னு ஒருத்த கொலை பண்ண தேடுவான் ஓடுங்கிறீங்க, அங்க போனோன்னு சொல்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கொலை பண்ண தேடினவன் செத்துட்டா வாங்குறீங்க, போனா போங்கிறீங்க, வானா வாங்குறீங்க. இப்ப நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு இடத்துக்கு போனோமா, அங்க செட்டில் ஆகணுமா, இதான் நம்ம எண்ணம் எப்பவுமே. ஒரு இடத்துக்கு போனா என்ன ஆகணும்? செட்டில் ஆயிடணும். பார்த்திருக்கீங்களா? இந்த வீடு காலி பண்றதுங்கிற மாதிரி கஷ்டமான வேலை உலகத்துல இந்த வாடகை வீடு காலி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அங்க போனா நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த வீட்டுல ஒரு 10 வருஷமாவது, சிலர்லாம் நானும் பாக்குறேன், அவங்களால எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல, 2 வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷ மைண்ட் என்ன தெரியுமா? எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனோம், அங்க என்ன ஆயிடணும்? செட்டில் ஆயிடணும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல, இந்த பூமியில செட்டில்மெண்டே கிடையவே கிடையாது. There is no settlement. யாரு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். என்னங்க சொல்றீங்க? மினிஸ்ட்ரி என்பது டிராவல். மினிஸ்ட்ரி என்பது டிராவல். நான் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனாலதான் யாத்திராகமம்னு ஒரு புக்கே கொடுத்தாரு. அந்த புக்குக்கு பேரே டிராவல். டிராவல் நீங்க பைபிள்ல பாருங்க, டிராவல் என்பது ஒரு மினிஸ்ட்ரி. டிராவல் பண்ணாத ஆள் யாருன்னு மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. நோவால இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அராரத் மலையில இருந்து. அடுத்து 11ஆம் அதிகாரத்துல கிழக்கை நோக்கி எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க, புரியுதா? அடுத்து 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் டிராவல் பண்ணுவார். அடுத்து யாக்கோபு டிராவல் பண்ணுவார். இஸ்ரவேலர்கள் டிராவல் பண்ணுவாங்க. நான் சொல்றது இருக்குதானே பைபிள்ல? இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச வருஷம் அங்க இருப்பாங்க, திருப்பி ஆண்டவர் அவங்களை துரத்தி விட்டுருவாரு. யோசேப்பு டிராவல் பண்ணுவாரு, இயேசு டிராவல் பண்ணுவாரு. பவுலின் பிரயாணங்கள்னு மேப்பே இருக்குது பின்னாடி. ஏன்னா பிரயாணம் என்பது ஸ்பிரிச்சுவலி சொல்லணும்னா we are traveling from பூமியில இருந்து வானத்துக்கு, பரலோகத்துக்கு டிராவல் பண்றோம். ஒண்ணு தெரியணும், கர்த்தர் என்னை போ சொல்ற இடத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு அகதி, நான் ஒரு பரதேசி, அந்த எண்ணம் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். நான் சொல்லல, ஆபிரகாம் சொல்ற. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க பார்ப்போம். யாரை பத்தி தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரை பத்தி இருக்கு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு என்ன இருக்கு? பூமியின் மேல் தங்களை அந்நியர்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ரேஞ்சர். அந்நியர்னா ஃபாரினர், அகதி, நாடோடி அப்படின்னு இருக்கு. பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஃபாரினர்ஸ். நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியராக இருக்கிறோம், நாங்கள் இந்த பூமிக்கு பரதேசிகளாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்று வரப்போகிறது, அதுதான் எங்களுக்கு நிரந்தரமானது. அந்த தாட்டோட தான் ஓடணும். எதுவும் இங்க என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. We are all strangers, we are all foreigners. அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். செஞ்சு முடிச்சனா என் ஓட்டத்தை முடித்து விட்டு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். என்ன போ சொன்னா போகணும், என்ன வா சொன்னா வரணும். பவுல சொல்லுவார் ஆண்டவர், புறப்பட்டு போவாரு, போயிட்டே இருப்பான். பவுல விடவா நீங்களும் நான் அந்த பூமியில பெரிய ஆளு? ஒரு கமெண்ட்ரியில எழுதியிருக்கிறாங்க, ஆய்வறிக்கையில ஒன்று எழுதியிருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் எவ்வளவு விட்டார்னு எழுதியிருக்கிறாங்க. இந்திய மதிப்புக்கு இன்னைக்கு லெவலுக்கு எவ்வளவுன்னு எழுதியிருக்கிறாங்க. அது அவங்க எழுதி 10 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் அதிகமா இருக்கும். எவ்வளவு தெரியுமா?
குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாய் இருக்குமா. ஏன்னா அவர் ரோமாபுரியோடைய சிட்டிசன். அவங்க அப்பா ரோமாபுரி அரசாங்கத்துல இருந்தவரா. அதனாலதான் அவருக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைச்சிச்சா. 10வது இவர் இஸ்ரேல் சிட்டிசன், டூயல் சிட்டிசன்ல இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம கமாலியல்ட்ட படிச்சிருக்கிறார். அவர் குதிரை மேல ஏறி போய் பர்மிஷன் கேட்டா எல்லாவனும் கொடுப்பான். அந்த அளவுக்கு அவர் ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அந்த போஸ்டிங்ல இருந்து கமாலியல்ட்ட படிக்கிறவரா இருந்தா இன்னைக்கு லெவல்ல குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாயாவது சொத்து இருந்திருக்கணுமா. அதைத்தான் அவர் நஷ்டமும் குப்பையும் விட்டாருன்னு இருக்கு. இன்னைக்கு நீடு வேற. திருப்பி சொல்றேன், தேவை நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோம். ஆனால் கவனிச்சு கொள்ளுங்க, எது உங்களுக்கு இருக்குதோ அது இன்னைக்கு தேவைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னைக்கு இயேசு என்னை எடுத்துக்கிட்டு புறப்படுன்னு சொல்றாரோ அன்று நான் புறப்பட்டு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிலருக்கு போக முடியாது. அதான் தான் இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனால் கர்த்தருக்கென்று விடுவதற்கும் தயாராக இருக்கிறது தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி. கர்த்தர்கிட்ட வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு கொடுக்கவும் தெரியணும். தேவன் கிட்ட இருந்து பிள்ளைய வாங்க தெரிஞ்ச ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கிற தைரியமும் அவன் கையில் இருந்தது, விசுவாசம் இருந்தது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு சரீரம் செத்த பிறகு இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். இப்ப கேட்கிறாரு, இப்ப கொடுப்பேன். சரீரம் செத்த எனக்கு தேவைப்பட்டால் இவனை உயிரோடு கூட எழுப்பியும் கொடுப்பார், இல்லை இன்னொரு பிள்ளையும் கொடுப்பார். கேட்கிறது கர்த்தர், விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு வாங்கறதுக்கு இருக்கிற தைரியம், வேகம், ஆசை கொடுக்கறது கிடையாது. நான் சொல்றது காணிக்கையோ தசமபாகத்தையோ இல்ல, உங்களை உங்க தசமம் காணிக்கை பத்தி நான் பேசுறதே இல்லை. நான் பேசுறது உங்களை பத்தி. நீங்க உங்களை கர்த்தர் கொடுக்குறீங்களா? கர்த்தர் கிட்ட வேலையை கேட்கறீங்க. 3 நாள் உபவாசம், கர்த்தர் நீங்க கேட்டதுக்கு இறங்கி கொடுக்கிறார். நீங்களும் சாட்சி சொல்றீங்க. வேலை இல்லாத போது உங்களுக்கு வேலை கொடுத்தது யார்? கொடுத்த தேவன் திருப்பி கேட்கிறாரு, விட்டுட்டு வான்னு சொல்றாரு. எது கூப்பிடுறாரு? இதை விட மேலான வேலைக்கு கூப்பிடுறாரு. ஏன் விட்டுட்டு வர மனசு இல்ல? வேலையை விட மனசு இல்ல, வேலையினால் கிடைக்கிற பலனை விட மனசு இல்ல. வேலைக்கு போனா மாசம் மாசம் இவ்வளவு கிடைக்கும், இன்கிரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும், சாகும் போது நல்ல பொசிஷன்ல சாவலாம், பென்ஷன் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களே, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன், என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு கிடைக்கும், கர்த்தருடைய கரத்திலிருந்து கிருபை கிடைக்கும், அவர் நடத்துகிற நடத்துதல் கிடைக்கும். அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கை விடவே மாட்டார். புறப்பட்டு போனா போங்க, பிள்ளை எடுத்துட்டு போனா போங்க, வானா வாங்க சொல்றது கர்த்தர். ஆயத்தம் பண்ணாம ஒரு வேலையை கர்த்தர் செய்யவே மாட்டார். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷரை புறப்பட்டு போக சொல்றாரு. டைமே கொடுக்கலையாமா, நைட்டே கிளம்பிட்டார் இல்லையா? அப்படிதான் சொல்லிட்டாரு, நைட்டே கிளம்ப சொல்லிட்டாரு. 1ஆம் மாசம் 14ஆம் தேதி கிளம்புறான். நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராகம் 17 இருக்கும். 2ஆம் மாசம் 15ஆம் தேதி ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, மன்னா இல்லை. கேட்டானா இல்லையா? 1ஆம் மாசம் 14ஆம் தேதி கிளம்பினவன் 2ஆம் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் என்ன கேட்கல? சாப்பாடே கேட்கல. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அது வரைக்கும் மன்னாவும் வரல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். 2ஆம் மாசம் 15ஆம் தேதி ஆண்டவரை பார்த்து, எங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமில்லை, நாங்கள் சாகுறோம் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ ஏன் அது வரைக்கும் அவன் கேட்கல தெரியுமா? அவன் எகிப்துல இருந்து கொண்டு வந்த மாவை 1 மாசமா வச்சிருக்கான், கையில இருக்கு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மாவு குறைய குறைய மனசு என்ன இருக்கு? பயமா இருக்கு. கரெக்டா மாவெல்லாம் குறைஞ்சு தீந்து போச்சு. இப்பதான் அவன் சொல்றான், என்னங்க நாளை காலைக்கு மாவு இல்ல, நாளை காலைக்கு சாப்பாடு இல்ல, என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் வெயிட் பண்ணதே இதுக்குதான்ப்பா வெயிட் பண்ணேன். என்ன சொல்றீங்க? மன்னா கொடுக்கறத ஏன் கொடுக்காம இருந்தா தெரியுமா? உன் கையில் இருக்கிறது தீருகிற வரைக்கும் என் கையில் இருந்து எதுவும் உனக்கு வராது. உன் கையில் உள்ளது தீரும் போது என் கையில் இருந்து உனக்கு தேவை என்னவோ அது வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. மறுநாள் காலையில இருந்து மன்னா வந்துச்சு, 40 வருஷம் வந்துச்சு. ஆனா முதல் 1 மாசம் வரல. அந்த முதல் 1 மாசம் அவன் கையில மாவு இருந்துச்சு. இன்னைக்கு மாவை கையில வச்சிருக்கோம், வேலையை வச்சிருக்கோம். இதுவும் கர்த்தர் கொடுத்தது தான், எகிப்துல அவன் எடுத்துட்டு வந்தது தான். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெடியா இல்ல. வாழ்க்கையை கேட்கிறாரு, வேலையை விட்டுட்டு வான்னு சொல்றாரு, ஊழியத்துக்கு வான்னு சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரு. அப்படியே யோசிக்க புறப்பட்டு போ. இந்நேரத்துல ஐயோ ஆண்டவரே
என்ன இப்படி நல்ல வேலையே இல்லை, கடனாகி போச்சு, ஊழியத்துக்கு வான்னா நம்ம ரெடி. அதுவே வெளிநாட்டில் வேலை, மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம், வான்னா யோசிக்கிறது. ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜாப் பண்றீங்க? 3 வருஷமா ஜாப் பண்றோம். கர்த்தர் ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒண்ணு மட்டும் சபை நினைச்சுக்கணும், உங்களை கர்த்தர் போ சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்களை வா சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், இன்னைக்கு இல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாராம் இஸ்ரவேலுக்கு. இன்னொரு வருஷம் சொல்லும், அவர் பூமியை ஸ்தாபிக்கும் போது இஸ்ரவேலின் புத்திரரின் எண்ணிக்கைக்கு தக்கதாக பூமியின் எல்லைகளை ஸ்தாபிச்சார். இஸ்ரவேலுக்கு எப்போ வந்தான்? 2000 வருஷம் கழிச்சு வந்தான். ஆதாம்ல இருந்து இஸ்ரவேல்னு ஒருத்தன் யாக்கோபு உருவாக்குறதுக்கு 2000 வருஷம். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாராம்? அவன் வரப்போறான்னு சொல்லி அவனுக்கு லேண்டை ரெடி பண்ணி வச்சுட்டாராம். அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னையும் செய்ய சொல்றாரு. அவர்தான் உங்களை என்னையும் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. செய்ய சொல்லும் போது தைரியமா செய்யுங்க. கொஸ்டினே கேட்காதீங்க. நான் தைரியமாய் தேவ சமூகத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை ஒரு காரியத்துக்கு வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லும் போது, ஊழியத்துக்கு சொல்லும் பொழுது, எனக்கு 8 மாசம் விசா பாக்கி இருந்துச்சு. அந்த விசா முடியறதுக்குள்ள நீ கிளம்பணும்னு சொன்னார். எனக்கும் உங்களை மாதிரியே தான் பயம். ஐயோ வேலையை விட்டுட்டு போனா என்ன ஆகும்? அப்ப திருமணம் ஆகி ஒரு பிள்ளை கையில இருக்கு, வேலையை விட்டுட்டு போனா என்ன ஆகும்? மாசம் சம்பளம் இல்ல, என்ன செய்ய போறோம்? ஆனா ஒண்ணு மட்டும் ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நீ போ, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ போ, நான் உன்னை பாத்துக்கிறேன். வேற ஒன்னும் சொல்ல மாட்டாரு. எப்படி பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. என்கிட்ட ஒன்னும் சொல்லல, நீ போ, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். விசா முடிகிற நேரம் வந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போறியான்னு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சொன்னேன், இல்ல ஊருக்கு போலான்னு இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் பேசுற விதம் இருக்கு பாருங்க. அவர் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சுத்தி சுத்தி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் அதான் தான் இருக்கும். கடைசியா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்க வந்தாச்சு. வந்து இறங்கினா யாரும் ஊழியத்துக்கு கூப்பிடல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நம்மளை போகும்போதே ஏர்போர்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி கூப்பிட்டு போயிருவாங்க போல. ஏன்னா இவர் தானே கூப்பிட்டு வர்றாரு. அப்படியே ஊழியத்துக்கு கூப்பிட்டு போயிருவாங்க போல. ஏன்னா நமக்கு கனவு அப்படித்தானே இருக்கும். 11 மாசம் ஊழியம் கிடையாது. 11 மாசம் ஊழியம் கிடையாது. நான் ஊழியக்கார பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. எந்த பைபிள் காலேஜும் படிக்கல. இப்பவும் சொல்லுவேன், எனக்கு படிப்பறிவுமே கிடையாது. பைபிள் காலேஜ் படிக்கல, ஒன்னும் படிக்கல. நான் உங்களுக்கு சாட்சியா, இது ஏன் சொல்றேன்னா சாட்சியா நின்று சொல்றேன், சாட்சியாய் சொல்றேன். யாக்கோபு கோலும் கையுமாய் வந்தார், நான் பைபிளும் கையுமாக வந்தேன், அவ்வளவுதான். ஆனா நடத்தினவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். வரும்போது பைபிள்ல இவ்வளவு எனக்கு தெரியாது, பைபிள் இவ்வளவு படிக்கவும் இல்லை, இவ்வளவு தெரியவும் தெரியாது. 100க்கு 100 கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன மட்டும் சொல்ல முடியும். ஆண்டவர் உருவாக்க தொடங்கினார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வா என்று சொன்னவர் இதுவரைக்கும் கை விட்டதே கிடையாது. என்னை நடத்தினவர் இதுவரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.